அனைவருக்கும் வணக்கம். மிகப்பெரிய ஒரு வரலாற்று இருட்டடிப்பு பார்த்தீங்கன்னா, இந்த திராவிட ஆட்சியாளர்கள் காலகட்டத்தில நடந்திருக்கு. வரலாற்றில எப்பொழுது புரட்டி பார்த்தாலும் இருட்டடிப்பு என்பது இருந்து கொண்டே வருகின்ற ஒரு விடயம்தான். அந்த ஒரு இருட்டடிப்பு வேலை என்பது இந்த திராவிட ஆட்சியாளர்கள் காலகட்டங்களிலும் நடந்திருக்கு. இவர்கள் திரு ராமசாமி அவர்களை முதன்மையான குருவாக ஏற்றுக்கொண்டு செயல்பட்டு கொண்டு இருப்பவர்கள். இங்கு நிகழ்ந்த மாற்றங்கள் அனைத்திற்கும் காரணம் அவர்தான் என்று சொல்லக்கூடியவர்கள். இந்திய எதிர்ப்பு போராட்ட பலனை ஆட்சி அதிகாரமாக பெற்ற இந்த திராவிடர்கள் அதிகாரத்திற்கு வந்த பிறகு இவர்கள் பேசுவதுதான் வரலாறு, அதை தான் மக்கள் நம்ப வேண்டும். இவங்கள் மேடை போட்டு பேசிய பேச்சுக்கள் தான் வரலாறு, இவர்கள் வெளியிட்ட நூல்கள் தான் வரலாறு, விடுதலையில் வந்தது, முரசொலியில் வந்தது, அதே போல் பார்த்திங்க அப்படின்னா குடியரசில் வந்தது, இவையெல்லாம் தான் வரலாறு. இதையே கூட பார்த்திங்க அப்படின்னா குடியரசாக இருக்கட்டும், முரசொலியாக இருக்கட்டும், விடுதலை எதுவாக இருந்தாலும் இவையெல்லாம் நேரடியாக 100% மக்களுக்கு கொண்டு சேர்க்கப்படவில்லை, நாட்டு உடைமையாக்கப்படவில்லை. அதே இவங்க தணிக்கை செய்து தான் மக்களிடம் வரலாறாக கொடுத்துருக்குறாங்க. எதை கொடுத்தால் எப்படி சொன்னால் நல்ல பேர் கிடைக்கும், எதை மக்களிடம் கொண்டு சேர்த்தால் அவப்பெயர் வரும், அதையெல்லாம் தீர ஆராய்ந்து அதன் பிறகு ஆய்வு செய்து தான் இவங்க சொல்ல வேண்டியதை மிகைப்படுத்தி சொல்லி பேரும் புகழையும் சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். அதை வரலாறாக பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி. இது எப்படி இருட்டடிப்பு செய்யப்பட்டு இருக்கிறது அப்படின்னா, இங்கே எல்லாமே திரு ராமசாமியால் தான் நிகழ்ந்தது. ராமசாமி இல்லை என்றால் எதுவும் இல்லை. எல்லாவற்றிற்கும் தீர்வை கண்டவர், பெற்று தந்தவர் அப்படின்னு ராமசாமி தான் முன்மொழியப்படுகின்றார். எங்கும் பேசி பரப்பப்பட்டு வருகின்றார். இதுதான் இந்த இருட்டடிப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே காலகட்டத்தில் இங்கே தமிழ்நாட்டில் போராடிய எண்ணற்ற பல தலைவர்கள் இருக்கிறாங்க, உயிர் தியாகம் செய்த தியாகிகள் இருக்கிறாங்க. யாருக்கும் இப்படி ஒரு பேரும் புகழும் கிடைக்கவில்லை. அதற்கு காரணம் பார்த்திங்க அப்படின்னா, தமிழர்கள் யாரும் பெருசாக அதில் நாட்டம் செலுத்தலை, ஆட்சி அதிகாரத்தில் இல்லை. ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தவரும் பார்த்திங்கன்னா அதில் முக்கியத்துவம் செலுத்தலை. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு வலிமையாக ஈவேரா பிம்பம் இங்கே கட்டமைக்கப்பட்டு இருக்கின்றது. அதை எதிர்த்து பேசும் துணிவு கூட யாருக்கும் பெரிதாக இருந்ததில்லை. பேசியவர்களை இவர்களும் திராவிடர்கள் சாதாரணமாக விட்டு வைத்ததில்லை. அப்போது நாம் முழுமையான ஒரு நல்ல உண்மையான வரலாறை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, திராவிடர்கள் கூறும் வரலாறை தவிர்த்து பிற நூல்களையும் பலவற்றையும் படித்து தான்